வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஐடி பீப்புள் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் சில தகவல் கேட்டிருப்பார் போல இருக்கு. அவர் பேர் முரளிதரன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஊழியராக இருக்கிறாரு சென்னையில். ஒரு விளக்கம் கேட்டோம்னா அப்புறம் தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வகை, மற்றபடி கல் சம்பந்தப்பட்ட வகை. ஏன்னா கல்லை போதைன்னு சொல்லி போட்டு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். உண்மையிலே கல் அற்புதமான ஒரு உணவு. ஆமாம், நம்முடைய முதியோர்கள் அந்த காலத்திலிருந்து ஒரு இயற்கை உணவாக பரிமாறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பானம் தான் கல். அதை நம்ம சுயநலத்தின் வெளிப்பாடா, மற்றபடி அவ்வளவுதான். இயற்கை மருத்துவங்கிற அடிபட்டு போச்சு இல்லையா? அதன் அடிப்படை கல்ல அடிபட்டு ஒரே வார்த்தை. இயற்கை மருத்துவம் எந்த அளவுக்கு அடிபட்டுச்சோ, இந்த ஆங்கில மருத்துவம் வந்ததுக்கு பின்னாடி, ஆல்கஹால் கலந்த மருந்துகள் வந்ததுக்கு பின்னாடி, எப்படி இயற்கை மருத்துவம், சித்த வைத்தியம், யுனானி, மற்றபடி ஆயுர்வேதம். இன்னைக்கும் பாருங்க, ஒரு சித்த வைத்தியத்துல ஒரு மருந்து சொல்லுங்க, ஒரு ஆயுர்வேதத்துல மருந்து சொல்லுங்க, அலறிட்டு ஓடுவோம். ஐயோ வேணாம்ப்பா, ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆகிடும், கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். ஐயோ, நான் டாக்டர்கிட்ட போயிருப்பாரு, அவங்க ஒரு ஊசி குத்துவாரு, மாத்திரை கொடுப்பாரு, படுத்து தூங்கிடுவார், முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் டாஸ்மாக் ஆல்கஹால் கலந்த சம்பந்தப்பட்ட வகை. இயற்கைக்கு நம்ம என்னைக்கு மதிப்பு தரலையோ, கல்லும் ஒதுக்கப்பட்டது. ஆமா, அதே மாதிரி எந்த அளவுக்கு செயற்கைக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோமோ, அது மாதிரி டாஸ்மார்க்ல இன்னைக்கு இதாகி போச்சு. மது, விஸ்கி, பிராந்தி, பீர் போட்டு. கல் என்பது இயற்கை உணவு. விஸ்கி, பிராந்தி, மது இந்த மாதிரி டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட செயற்கையான ஒரு பானங்கள், அவ்வளவுதான். மற்றபடி இது சம்பந்தமா விளக்கம் கேட்டிருப்பாரு போல இருக்கு முரளிதரன். கேட்டதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது 2003 டாஸ்மாக் மூலமா தான் மது விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு, அதன் அடிப்படையில் இன்னைக்கு சட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் டாஸ்மாக்ல எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. சைட்ல விற்கிறான், திருட்டுத்தனமா விற்கிறான், அது அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகுது. மற்றபடி அதற்கு பல போலீசாரை உடந்தையாக இருக்கிறாங்க, அது அப்புறம் தணிக்காது. அது சம்பந்தப்பட்ட வகையில 2003 மது விற்பனை என்பது திருத்தம் செய்யப்பட்டு, அது டாஸ்மாக் இந்த கான்செப்டை விற்பனை செய்யப்படும் அப்படின்னு கொண்டு இன்னைக்கு இந்த மதுவெல்லாம் விற்கிறாங்க. அதனால அதை மீண்டும் திருத்தம் செய்து ரேஷன் கடை, மற்றபடி சூப்பர் மார்க்கெட் விற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு பாருங்க. அப்புறம் இன்னொன்னையும் போட்டிருக்காரு. அதுல 1986 கல் விற்பனைக்கு தடை செஞ்சுட்டாங்க. அதனால கல் விற்பனை தடை சட்டத்தை திருத்தணும். திருத்திட்டு கல்லுக்கு விற்பனை அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்ல இந்த 2 விஷயத்துக்கு சென்னை ஹைகோர்ட்ல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் நீதிபதி ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அப்ப இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வகையில அரசின் முடிவு. விஸ்கி, பிராந்தி, பீருன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அரசின் முடிவு. நம்ம அதுல தலையிட முடியாது. மற்றபடி கள் விற்பனை சம்பந்தப்பட்ட வகையில அதை வேணா நம்ம அரசிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஏன் கல் விற்பனை இவர்களை விடலாமே? கல் விற்பனைக்கு உண்டான தடை நீக்கிட்டு அது சம்பந்தமா விற்பனை செஞ்சீங்கன்னா ஏழை எளிவெல்லாம் குடிப்பாங்க. இயற்கை உணவுக்கு உணவு, விலையும் கம்மி. விலை கம்மிங்கிற கான்செப்ட் தான் இந்த கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சியில 62 பேர் இறந்து போனது. இதே கல் இருந்தெல்லாம் இறந்துருக்க மாட்டான். நேரா போவான், விஸ்கி பிராந்தியும்பான், அவன் ஒரு அமௌண்ட் சொல்லுவானு, அந்த அளவுக்கு மட்டும் காசு இருக்காது. நேரா வருவான், கல்லை குடிச்சு பேசாம படுத்து தூங்கிடுவான். கல் என்பது இயற்கை உணவுக்கு உணவாகவும் போயிடுது. மற்றபடி உடல் அந்த அளவுக்கு பெரிய உபாதையெல்லாம் கொடுக்காது. டாஸ்மாக் மாதிரி சரக்கு மாதிரி விஸ்கி, பிராந்தி, பீருன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ரம்முன்னு, அது மாதிரி கல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எல்லாம் கொடுக்காது. ஆமா, அவனும் போதை வரும், அந்த உடம்பு வலி குறையும்.
அப்படிங்கிறப்ப அவனை படுத்து தூங்குவான், அப்படியே தூங்கிடுவான். காலைல எந்திரிச்சு பாப்பா விடிஞ்சிருக்கும், உடனே வேலைக்கு எந்திரிச்சு போயிடுவான். இது இல்லாதனால என்ன ஆகி போச்சு, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அந்த அப்பா பார்த்தான், இவன் 150, 200, 300ங்கிறாங்க. அது எங்க, அதுல எம்ஆர்பியில வந்து 200ன்னு போட்டிருக்கோம். ஒவ்வொரு டாஸ்மார்க் கடை என்ன பண்ண 20 ரூபா 30 ரூபா சேர்த்து தான் விற்கிறாங்க. அதையும் இவருக்கு அதை மெயின்டைன் பண்ணிருக்கிறார், தன்னுடைய வழக்கில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். மதுவை வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு டாஸ்மார்க் கடையும் வந்து போர்டு வைக்கணும் அப்படின்னு. போர்டு வச்சு எவன் கேட்க போறான், அதெல்லாம் ஒத்து கேட்க, போர்டு பாட்டுக்கு இருக்கும். ஆமா, அவன் எம்ஆர்பி 200 ரூபாய்க்கு போட்டிருப்பான். 10 ரூபா சேர்த்து கொடுத்தா தாண்டா உனக்கு பீரு, 20 ரூபா சேர்த்து கொடுத்தா தாண்டா பிஸ்கி, 30 ரூபா சேர்த்து கொடுத்தா தாண்டா பிராந்தின்னு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அவனுக்கு தேவை அந்த நேரத்துக்கு தூக்கம், உடல் வலி போகணும், மற்றபடி அந்த போதையை ஏற்றணும். அப்படிங்கிறப்ப அவன் காசை பார்க்கவே மாட்டான், போர்டை பார்ப்பான். மதுவை வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடாது தமிழக அரசு அப்படின்னு போட்டு போர்டை வச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. முரளிதரனுக்கு நான் சொல்றேன், நான் ஐயா போர்டை வைக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆமா, அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஆனா அதை எவனுமே மெயின்டைன் பண்ண மாட்டான், எவனு எழுத்து கேள்வியே கேட்க மாட்டான். கேள்வி கேட்டா அவன் சரக்கு இல்லைன்றான். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் வந்து விஸ்கின்ட்டு போறான், 200 ரூபா 230 ரூபா கொடுத்தா தான் அவன் தருவான். ரைட்டு, ஓகே. இதன் அடிப்படையில் இருக்கின்ற பொழுது எப்பா 200 தானப்பா, பாரு மேல போட்டிருக்காங்க பாரு, மதுவை வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடாதுன்னு கூட போட்டிருக்காங்க, நீங்க என்ன 230 ரூபா கேட்கணும்னா, அண்ணா இப்பதானா வித்துச்சுண்ணா, எல்லாம் காலிண்ணா, நாளைக்கு வேணான்ட்டா என்ன பண்ணுவேன்? சில பேர் பிராந்தியை மட்டும்தான் குடிப்பானுங்க, சில பேர் விஸ்கியை மட்டும்தான் குடிப்பானுங்க, சில பேர் பீர் மட்டும்தான் குடிப்பாங்க. புரியுதுங்களா? பீர் குடிக்கிறனாலும் விஸ்கி பிராந்தியும் குடிப்பான். ஆனா விஸ்கி பிராந்தி குடிக்கிற பீர் குடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு போதை அதிகமாக விழுகிற கான்செப்ட்ல பீருக்கு போக மாட்டான், விஸ்கிக்கு போவான், பிராந்திக்கு போவான். பிராந்திங்கிற உடனே போதை ஏறும், விஸ்கிங்கிறது கொஞ்சம் லேட்டா போதை ஏறும். இதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த அடிமைத்தனம்ங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை அந்த போர்டெல்லாம் பார்க்க மாட்டான். அதனால என்ன பண்ண முடியும்? அது வந்து கட்டாயமா வந்து பிராக்டிக்கலா ஒத்து வராது, அது வாய்ப்பே கிடையாது. மதுவை அதிக விலைக்கு விற்கக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு அறிவிப்பு ஒவ்வொரு போர்டு ஒவ்வொரு டாஸ்மார்க்கையும் வச்சாச்சப்பா. ஆமா, அதெல்லாம் வந்து எவனும் பண்ண முடியாது. ஆமா, ஏன் பெட்ரோல் பங்க்ல எத்தனை பேர் இப்படியே பிடிக்கிறானுங்க, 1 லிட்டருங்கிறான், 950 இருக்கு, 900 தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? அதுலேயே டிகால் பண்ணிடுறானுங்க. ஆனா பாட்டில்ல பண்ண முடியாது, லாக்குடு. அது மாதிரிதான் இதெல்லாம் வந்து சூடு வைக்க முடியும். நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து சூடு வைக்கிறாங்க மீட்டரு, அந்த கதை தான் இது. ஓலா வந்தது பின்னால அவனை வாழ்லாம் அடங்கி போச்சுல்ல. அது மாதிரி வந்து இதற்கு ஒரு மாற்று ஐடியா என்ன அப்படின்னா, குடிக்காமல் இருப்பது, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணுமே பண்ண முடியாது. குறிப்பிட்ட சரக்கு கேட்கறப்ப இல்லை அப்படின்னு நேற்று ஒருத்தர் தகராறு பண்ணிட்டு போயிருந்தான்னு வச்சுங்க, 230 ரூபான்னு சொல்றப்ப 200 தானப்பா போட்டு 190 தானே போட்டு, நீ எப்படி 40 ரூபா அதிகமா கேட்குற அப்படின்னு இப்படி சத்தம் போட்டுட்டு, என்ன சரிப்பா பிடிப்பா 190 கொடுப்பான்னு போட்டு கொடுத்து அந்த நேற்று வாங்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, நாளைக்கு வருவான். வர்றப்ப அவன் முகத்தை கரெக்டா விற்கிறவன் பார்ப்பான் டாஸ்மார்க்ல. நேற்று தகராறு பண்ணவன் மாமனை இவன் திருப்பி தகராறு போடுவான், 40 ரூபா போயிட்டான்னு போட்டு, என்னன்னா இந்த மாதிரி விஸ்கி குண்டா அவன் கேட்பான், அண்ணா இப்பதானா வித்துச்சுண்ணா, எல்லாம் முடிஞ்சுதுண்ணா, முடிஞ்சு போச்சா, ஆட்டையை போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அவன் அந்த 40 ரூபாய் தான் பார்ப்பான். அதனால வந்து அதை வந்து நம்ம பண்ண முடியாது. மற்றபடி கல்விப்பனை சம்பந்தப்பட்ட வகையில பண்ணலாம். ஆமா, இது வந்து அருமையான விஷயம். 1986 கல்வி விற்பனைக்கு தடை போட சட்டம், அந்த தடை சட்டத்தை திருத்தி கல் விற்பனைக்கென்று ஒரு கடை, மற்றபடி வந்து டாஸ்மார்க்களை விட தனிப்பட்ட ஒரு கல் விற்பனையை பண்ணக்கூடிய ஒரு சூழல், பதனி மாதிரி கூட விற்கலாம். ஆமா, அது ஒன்றும் பெருசா ஒன்றும் அதிகமாக குடிச்சிட்டு போதை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. மயக்க உணர்வு வரும், மற்றபடி வந்து படுத்துட்டோம்னா அது நல்ல உணவு தான், அது உணவுங்க. அது கல் என்பது உணவு. அதை நம்ம வந்து இந்த விஸ்கி பிராந்தி அப்படிங்கிற ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட மதிப்பு கொடுத்து என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, அதை வந்து உண்டு இல்லை நாய்க்கு ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சோம், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோம். இது மிகப்பெரிய ஒரு தவறு தான். இதை வேணா கேட்கலாம், நீதிபதி ஐயா கூட கேட்டுக்கிறாங்க. ஆமா, கல் விற்பனை பண்ணலாமுங்க, அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு கல் விற்பனையை நீங்க பரிசீலிக்கலாமே, கல் விற்கலாமே தமிழக அரசு ஏன் அந்த பரிசீலிக்க கூடாதுன்னு போட்டு இன்னைக்கு உத்தரவு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
ஆமா, வருங்காலங்கள் தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுது தெரியல. இது ஒரு விஷயம், நல்ல விஷயமா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் வந்து இன்னும் அதை விட மோசம். 2003 டாஸ்மார்க் மூலமா தான் வந்து விஸ்கி, பிராந்தி இந்த மது ஐட்டத்தை விற்கணும் அப்படிங்கிறது கூடாது. சூப்பர் மார்க்கெட்டு மற்ற ரேஷன் கடையில கூட மதுவை விற்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விட்டுருக்கிறார். அது உண்மையில் இன்னும் மோசமானது. ஆமா, இதை வந்து ஐடி ஊழியர் முரளிதரன் எந்த ஒரு யோசனையில சொன்னார் அப்படின்னு தெரியல. ஏன்னா ரேஷன் கடை அப்படிங்கும் போது அங்க லேடிஸ் நிற்பாங்க, நம்மால் சும்மா இருக்க மாட்டான், அங்கனே வாங்கி அங்கனே ஊற்றுவான். புரியுதுங்களா? சர்க்கரையை வாங்கி டேஸ்ட் பார்ப்பான். அதே மாதிரி பருப்பை வாங்கணும்னா இடம் அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி இவன் பாட்டு டாஸ்மாக் சரக்கை வாங்கி இப்படின்னு மோந்து பார்ப்பான். பின்னால் நம்ம தங்கச்சி நிற்பாங்க. ஆமாம், டாஸ்மாக் சரக்கையும் பார்ப்பான், பின்னாலையும் திரும்பி பார்ப்பான். அங்கே வேறு விதமான ஒரு தொடர்பு ஏற்படும். ரேஷன் கடையெல்லாம் வைக்கக்கூடாது, தப்பு. நம்ம இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு கோரிக்கை. ஆமாம், உண்மையிலே மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி சூப்பர் ஸ்டோர்ஸ்லாம் விற்கக்கூடாது. இதுக்கு கல் விற்கலாம், இது சூப்பர். கல், பதனி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விற்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ரேஷன் கடைகளிலும் மற்றபடி சூப்பர் ஸ்டோர்களிலும் பதனி விற்கலாம். ஆமாம், கல்லை விற்கக்கூடாது. அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டோர் சம்மந்தப்பட்ட வகையில் கல் விற்கலாம். ரேஷன் கடையெல்லாம் விற்கக்கூடாது. ரேஷன் கடையில் கல்லையும் விற்கக்கூடாது, விஸ்கி, பிராந்தி, பீரு, ரிம்மு, ஜின்னு, டன்னு, குண்டு எதையுமே விற்கக்கூடாது. இந்த லேடிஸ் ஐட்டம் இருக்குது. ஆமாம், லேடிஸ் கூட நிற்பாங்க. பருப்பு 1 கிலோ, தோரம் பருப்பு, அப்புறம் பாமாயில்னு போயிட்டு இருக்கோம். இப்போ பின்னால் உட்காந்துக்கிட்டு விஸ்கியை கூட பிராந்தியை கூட உட்காந்துட்டு தான். அந்த நாள் நம்ம அங்கே உட்காந்தே அடிப்பான். அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ரேஷன் கடைக்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்ன போலீஸுக்கு போன் அடித்தோம்னா அவங்க நேராக வருவாங்க, பெட்டி கேஸை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது அவனாலையும். அங்கே போய் அவன் ஏதாவது அமௌண்ட் கொடுத்தா போலீஸ் விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அது தப்பு. அது நம்ம 2003 மதுக்கடைகளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கடை இருக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. கட்டாயமாக மதுவை வந்து ரேஷன் கடைக்கு விற்கக்கூடாது, சூப்பர் மார்க்கெட் சோல்ஸோ வகையில் விற்கவே கூடாது. ஆமாம், அங்கே உட்காந்து நம்மளை அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். மற்றபடி வந்து அங்கே லேடிஸ்லாம் வந்து மளிகை ஜாமான மார்க்கெட்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு பிரச்சனை வந்துடும். ஆமாம், அதே நேரத்தில் சில சூப்பர் மார்க்கெட் ஆரம்பத்தில் வைப்பாங்க, அப்புறம் பிரச்சனை சந்திப்பாங்க, அதில் மாற்று கருத்து. அப்புறம் அவங்கள தூக்கிடுவாங்க, வேண்டாடா சாமி இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இது விட்டு தூக்கி போயிடுவாங்க, இதில் ஒரு 50 ரூபா லாபம் போகுது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா குடியாரன் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால அந்த ரேஷன் கடைகள்லாம் விற்கிறது அது நல்ல ஒரு கோரிக்கையாக தெரியல. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயும் கல் மற்றபடி சோன்ஸோ கல் அனுமதி இருந்தால் விற்பது, மற்றபடி மது வகைகள் விற்பதெல்லாம் வந்து ஒரு அனுமதிக்க கூடாது நம்ம அரசு. இதில் கண்டிஷனாக இருங்க. அதே நேரத்தில் கல் விற்பனை சம்மந்தப்பட்ட இதை கொஞ்சம் மீண்டும் யோசனை பண்ணுங்க. ஆமாம், 1986 கல் விற்பனைக்கு தடை அப்படிங்கிற அந்த சட்டத்தை திருத்தி கல் விற்பனைக்கு அனுமதி ஆமாம் கொடுங்க, நல்ல விஷயம்தான். அதை வந்து நல்ல ஒரு இது பிளாஸ்டிக் பாட்டில், பிஸ்லரி இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, தண்ணி பாட்டில் மாதிரி இப்போ இப்படி அந்த சில கூட ஏகப்பட்டது வைக்கிறாங்க. 17 கான்செப்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6 லிட்டர் 1 லிட்டரு 6 லிட்டர் வந்து 40 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா. மற்றபடி ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக விற்கிறாங்க. 1 லிட்டர் பாட்டில் விற்கிறாங்க, நல்லா நிறைய குடிச்சிருக்கு. பதனி அருமையாக இருக்கும். அதே மாதிரி கல்லை விற்கலாம். கல் விற்கிறவனும் தப்பு கிடையாது. அது ஒரு இயற்கை உணவு. குடித்தோம்னா ஒரு 1/2 hour 1 hour லைட்டாக அந்த தலை சுற்றுற மாதிரி போதை வரும். ஆமாம், மற்றபடி நம்மாடி தான் சம்பந்தப்பட்டு வெண்ணு படுத்து தூங்குவானுங்க. அதான் நம்மாட்ட ஒரு கெட்ட பழக்கம். கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். டாஸ்மாக் சரக்கு கூட இந்த சம்மந்தப்பட்ட வகைகள் கூட எல்லாம் வந்து பாடி பெயின் தூக்கத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க ஆல்கஹால் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம தவறாக பயன்படுத்திட்டு இருக்கான். அதான் மிகப்பெரிய ஒரு. அதனால வந்து கல்லையும் அவன் பயன்படுத்துவான், குடிச்சு போட்டு அவன் படுத்து கிடப்பான். அதனால வந்து டாஸ்மார்க்லேயே வந்து கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம், இது நல்ல விஷயம். ஆமாம், இதை வந்து தமிழக அரசு பரிசீலனை செய்யலாம். நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயாக்கள் கூட பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்து தான். உண்மையிலே இந்த வகையில் ஒரு ஐடி ஊழியர் முரளிதரனை பாராட்டலாம். ஆமாம், மற்ற வகையில் ஆமாம் அனுமதிக்க கூடாது, பாராட்டவும் கூடாது. ஆமாம், வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வேலை சந்திப்போம்.